தூத்துக்குடியில் PNT காலனி பகுதியில் இரண்டாவது நாளாக மழைநீர் தேங்கியிருப்பதால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியிருக்கின்றனர். தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள செங்குளம் நிரம்பி உபரி நீர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக பகுதியில் புகுந்தது. இதன் காரணமாக ஊழியர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். இந்நிலையில் இன்று 2வது நாளாக ஆட்சியர் அலுவலக வளாக பகுதியில் மழைநீர் தேங்கியிருந்தது. அதில் நாய் ஒன்று செத்து மிதந்ததால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசியது. அதனைத் தொடர்ந்து மாநகராட்சி ஊழியர்கள் மோட்டார் பம்புகள் மூலமாக மழைநீரை வடிய வைக்க நடவடிக்கை எடுத்தனர். இதேபோன்று தூத்துக்குடி மாநகரில் உள்ள PNT காலனியில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதி மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். அதே நேரம் அப்பகுதி மக்கள் சிலர் வெள்ள நீரில் தங்களது வாகனங்களை கழுவி சுத்தப்படுத்தினர். வருஷம் இதே இதாக தான் இருக்குது. ஒரு கடைக்கண்ணிக்கு எங்கேயுமே போக முடியல. பாத்ரூம் எல்லாமே போகிறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. எல்லாமே நிறைஞ்சிருது. பாதாள சாக்கடை அது இதுன்னு தோண்டியிருக்காங்க. தோண்டினாலும் ஒன்றும் பெனிஃபிட் இல்லை. எல்லாமே தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுது. தண்ணி போக மாட்டேங்குது. ஃபுல்லாகவே வீட்டுக்குள்ளே முழுக்கும் தண்ணி வந்துடுது. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் பயிர் சேதம் குறித்து தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். சூரங்குடி, கலைஞானபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழையினால் பாதிக்கப்பட்ட மிளகாய், கம்பு உள்ளிட்ட பயிர்களை ஆய்வு செய்தனர். அப்போது விவசாயிகள் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளிடம் தங்களுக்கு பயிர் காப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புகளை திமுக MP கனிமொழி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட புதுக்கோட்டை, சூசை பாண்டியபுரம், மங்களகிரி, விளக்கு உள்ளிட்ட பகுதிகளில் நேரில் ஆய்வு செய்தார். அப்பகுதியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத்திடம் கேட்டறிந்தார். 3வது மைல் பகுதியில் உள்ள இந்திய உணவுக் கழக குடோனை மழைநீர் சூழ்ந்திருக்கும் நிலையில் கனிமொழி வெள்ளத்தில் நடந்து சென்று ஆய்வு செய்தார். அப்போது நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவரிடம் பென்சல் புயலை எதிர்கொள்ள உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த கனிமொழி, அதிமுக பொதுக்குழு சண்டையில்லாமல் நடப்பதே பெரிய விஷயம் என்று விமர்சித்தார். அதிமுக பொதுக்குழுவில் பெஞ்சல் புயலில் தமிழக அரசு மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யலை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு. சரி, பாவங்க, சண்டை இல்லாமல் உங்களுக்கு நடக்கிறதே பெரிய விஷயம். சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே மணிமுத்தாற்றில் வெள்ளம் ஏற்பட்டிருப்பதால் தரைப்பாலம் மூழ்கியது. தொடர் மழை மற்றும் ஏரியூர் கண்மாய்க்கு வரத்து அதிகரித்ததால் மணிமுத்தாற்றுக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. மேலும் தொடர் மழையால் மதகுப்பட்டி அருகே ஆழ்விடாம்பட்டி பட்டமங்கலம் செல்லும் சாலையில் மணிமுத்தாற்று தரைப்பாலம் நீரில் மூழ்கியிருக்கிறது. இதனால் கொட்டக்குடி, கருங்குளம், பட்டமங்கலம், வளையப்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் 4 நாட்கள் பெய்த தொடர் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்திருக்கின்றனர். அருந்தவபுரம், அம்மாப்பேட்டை, தோப்புக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் கதிர்பால் பிடிக்கும் பருவத்தில் வெள்ளத்தால் சாய்ந்து கிடக்கின்றன. அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு கொட்டு போட்டுச்சு ஒன்றும் இல்லை. என்னை பார்த்தாக்கா இன்னைக்கு என்னவா வருஷக்கட்டாலாம் நிற்கிறேண்ணா, முடியாதாண்ணா. எல்லாம் வயல்லேன்னு ஊருக்கு இதாக பைச்சல் பண்ணால் இன்னைக்கு போயிட்டு ஒன்றும் இல்லாமல் போயிட்டு 70-80,000 ரூபா செலவு பண்ணி இன்னைக்கு தடுமாறி போய் நிற்கிறோம். ஏதாச்சும் கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு முடிவு எடுக்கணும். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே தில்லைவிளக்கு காடு பகுதியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த மழைநீர் வடியாததால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகியிருக்கின்றனர். மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட அதிகாரிகள் 3 நாட்களாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கழிவுநீர் கடந்திருப்பதால் துர்நாற்றத்திலும் சுகாதார சீர்கேட்டிலும் துன்பத்தை அனுபவிப்பதாகவும் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த ஊரில் பயன்படுத்த தண்ணி சாக்கடை கலந்துருக்கு. அந்த தண்ணி யாரும் இது வரைக்கும் அந்த அதிகாரியும் இது பார்க்கல. அது கண்டு காணாமல் இருக்காங்க. உடனே நடவடிக்கை எடுக்கணும். நாளைக்கு மழை சொல்லியிருக்காங்க, கனமழை சொல்லியிருக்காங்க. மழை பெஞ்சிச்சுன்னா அந்த 50 குடும்பங்களை கடுமையாக பாதிச்சிடும். இது உடனே நடவடிக்கை எடுக்கும்போது தலைமை கேட்டுக்கொள்கிறேன்.
ஆடு மாடெலாம் ரொம்ப இதில் இருக்குது. எல்லாமே இருக்கிற இடம் இல்லாமல் நாங்கள் ஒரு 2 நாளாக சமைக்காம கூட இருக்கோம் இந்த இடத்துல.